இதைத் தொடர்ந்து மூன்றாவதாக சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற நிறுவனம் எடுத்துள்ள அந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த முடிவிலும் திமுகவே 145 இடங்களிலிருந்து 160 இடங்கள் வரை கைப்பற்றி திமுகவே மீண்டும் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றும் என்று மூன்றாவது வாக்கு கணிப்பு முடிவுகள் நிலவரமும் வெளியாகி இருக்கிறது. 145 160 என்டிடிவியும் பீப்புள் பல்ஸும் 145 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்திருந்தது. இப்பொழுது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனம் 145 160 இடங்கள் வெற்றி பெறும் என அந்த கருத்து வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போல அதிமுக 50 65 இடங்கள், 3 வாக்கு கணிப்பு முடிவுகளிலுமே அதிமுக 50 இடங்களை தாண்டுகிறது. 50 65 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என வாக்கு கணிப்பு முடிவுகள் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக தெரிய வருகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 13 18 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனத்தின் எக்ஸிட் போல் முடிவுகள் அறிவிக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் 13 18, மற்றவை 5 8 இடங்களை வெற்றி பெறும். திமுக, அதிமுக, தவேக கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் மற்றவை 2 8 இடங்கள் என்ற சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது நாம் பீப்புள் பல்ஸ், என்டிடிவி, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகிய 3 நிறுவனங்களின் எக்ஸிட் போல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 3 முடிவுகளிலுமே திமுக கூட்டணி 2வது முறையாக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது என்றும், இதுவரை திமுகவின் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக 2வது முறையாக தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்பார், பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என எக்ஸிட் போல் முடிவுகளில் தெரிய வந்திருக்கின்றன.